your repetition is worth more than quick cash. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு போறாளா நீங்க? அல்லது திடீரென்று எப்படி பணக்காரன் ஆகலாம், அதிர்ஷ்டம் எப்படி கதவை தட்டும், எப்படி திடீரென்று ஓவர் நைட்ல ஒபாமா ஆகலாம், இந்த கன பேர் ஓடிக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருந்தீங்கன்னா நான் சொல்ல போற கதை உங்களுக்கு உதவும். ஒருத்தன் ஒரு ஆத்தங்கரை ஓரமா மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அவன் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது வித்தியாசமா கையில ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த வழியா போறவங்க வந்து கேட்கிறான் ஒருத்தன், என்னப்பா நீ மீன் பிடிக்கிறது சரி, அதுக்கு எதுக்கு இந்த மோம் பாக்குற கண்ணாடியை கையில வச்சிருக்க? அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், இந்த மோம் பாக்குற கண்ணாடியில ஒரு ட்ரிக் இருக்கு, இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நான் நிறைய மீன் பிடிச்சு லட்சாதிபதி ஆகிக்கிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுன்னு சொல்லியிருக்கான். அப்ப அவனுக்கு அந்த ஆச்சரியம் தாங்க முடியல. தயவு செய்து அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு எனக்கு சொல்றியா என்று வந்தவன் கேட்டிருக்கான். மீன் பிடிச்சவன் சொன்னா, சும்மா எல்லாம் ஒருத்தருக்கு ஐடியா எல்லாம் சொல்ல முடியாது, இந்த ட்ரிக்கை அவன் சொல்லணும்னா நீ அதுக்கான ஃபீஸ் 1000 ரூபாய் கொடுக்கணும். இப்ப அவன் வந்து ஆர்வம் தாங்கி இல்லாம 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு இப்ப சொல்லுப்பான்னு சொல்லியிருப்பான். அதுக்கு மீன் பிடிச்சவன் சொன்னா, இங்க பாத்தியா தூண்டில், இந்த தூண்டில இதுல போட்டுட்டு அந்த சூரிய ஒளி இருக்கு இல்லையா, இது இந்த கண்ணாடியில கொஞ்சம் அப்படி தள்ளி விழுகிற மாதிரி இப்படின்னா காட்டுவேன். அப்ப இந்த ரிஃப்ளாக்ட் பண்ணும் இல்லையா, எதிரொலிக்கும் இல்லையா, இந்த எதிரொலி போய் அங்க போய் அந்த தண்ணியில படும் பொழுது ஓடிட்டு இருக்கிற மீனுக்கு 2வது சூரியன் ஒன்று வந்திருக்குது என்ற ஒரு கன்ஃபியூஸ்ல அப்படியே சொல்லி இங்க வரும். அப்ப இந்த தூண்டில போடும் பொழுது அதுல மாட்டிக்கும். இப்படித்தான் நிறைய மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். கேட்டவனுக்கு அப்பதான் கடுப்பாயிருச்சு. என்ன விளையாடுறியா, என்ன ஏமாத்துறியா, சரி இது வரைக்கும் நீ எவ்வளவு மீன் பிடிச்சா அதை சொல்லு கேட்டுருக்கான். அதுக்கு மீன் பிடிச்சா சொன்னா, உன்னோட சேர்த்து 5வது மீன் சொல்லியிருக்கான். அப்பதான் அவனுக்கு விளங்கிச்சு, அவன் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சது ஆத்துல இல்ல தண்ணுல. தன்னை மாதிரி ஆட்கள்கிட்ட இந்த ஐடியாவை சொல்லி 1000 சம்பாதிச்சு அவன் லட்சாதிபதி ஆகிற பிளான்ல இருக்கான்றத அப்பதான் புரிஞ்சான். ஒருவேளை உங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்களும் சும்மா ஈஸியா ஓசியில சில பேர் வந்து சொல்லுவாங்க, வீட்டுல எல்லாம் வரும்போது சொல்லுவாங்கல்ல, அவங்களும் இந்த கேட்டகரியான ஆட்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. அப்ப ஒருத்தங்கிட்ட அட்வைஸ் கேட்க போக முதல் சொந்த புத்தி இயங்கணும். என்ன சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, எதுக்காக இவங்க சொல்றாங்க, சொல்றதால அவங்களுக்கு என்ன லாபம் என்ற அளவுக்கு யோசிச்சுட்டு அந்த அட்வைஸை ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ணாததும் உங்க இஷ்டம். ஏமாறுறது எங்கட குற்றம் இல்ல. எங்க தெரியுமா குற்றம்? அதுக்கான வாய்ப்பை நாங்க ஒருத்தனுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அங்கதான் குற்றம். ஏமாறுறது விதி, ஏமாத்துறது அது ஓகே, அவனுடைய குணா இயல்பு. ஆனா அதுக்கான வாய்ப்பை கொடுக்கலாமா? கொடுக்காதீங்க. அவதானமா இருங்க. திங்க் அபௌட் இட்.